ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விவசாயிகள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒரு சார்ஜரு. அந்த மருந்தடிப்பாங்கள்ல, அதோட சார்ஜர் தான் இது. இது பார்த்திங்கன்னா 110லேருந்து 240 வோல்ட் வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்து 12 வோல்ட் வந்து டிசியாக எடுத்துக்கிடுவோம். இது பார்த்திங்கன்னா 1.7 ஆம்பியரு. சரி, இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை வந்து வெடிச்சிருச்சு. ஸோ பவர் சப்ளை வெடிச்சிருச்சுன்னா நமக்கு இதோட டாப் இது தான். இது வந்து 10ல் 400 வோல்ட்டு கண்டென்சர் போட்டுருப்பாங்க. இங்கே 25 வோல்ட்டு கண்டென்சர் போட்டுருப்பாங்க. சரி, இதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தாக்க, இதோட டயோடோட நம்பர் பார்த்தீங்கன்னா MP10F அப்படின்னு இருக்கும். பொசிஷன் பார்த்துக்குங்க. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. இந்த ஏசி ரெண்டுலேயும் நம்ம வந்து பஸர் மோடு வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து பஸர் அடிச்சிச்சு அப்படின்னாக்க இந்த டயோடு போயிடுச்சு. இது ரெண்டுலேயும் வச்சு பாருங்கள், கண்டினியூட்டி, அதாவது பஸர் சவுண்டு வரல அப்படின்னாக்க இது வந்து ஷார்ட் இல்லை. அடுத்தது தான் நம்ம உங்கள்கிட்ட தான் பார்க்கணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ரெடி பண்ணிட்டேன். சரி, இந்த டயோடு நமக்கு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா எல்இடி பல்பு, அதில் இந்த டயோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பற்றி எதனாலும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இதோட நம்பரு, இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம். இந்த ட்ராக்கெல்லாம் பிச்சு இருந்துச்சு, நான் ரெடி பண்ணிட்டேன். இதோட கேஸ் ஸ்டடி பார்ப்பாங்களா? நமக்கு லைட் எரியுது, எல்இடி க்ளோவாக ஆரம்பிச்சிருச்சு. நான் ரெடி பண்ணிட்டேன். நமக்கு அவுட்புட் வோல்ட் வந்து 14 வரையும் வருது. நன்றி நண்பர்களே. இப்படி தான் ரெடி பண்ணணும். ஸோ இதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.